வேற லெவல்ல மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. மாறன்லேருந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வீரா அதிரடியாக வந்து எல்லாத்தையும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப மது வராங்க. இனிமேட் நீங்கள் தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு மது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாறனோட ஃப்ரெண்டு, நான் சுமார் ஒரு 10 லட்ச ரூபா வந்து கட்டிட்டேன், நீங்கள் தாமதிக்காமல் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே, ரொம்ப நன்றிமான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, ஏன்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்னடா தயக்கம் அப்படின்னு சொல்லும்போது வீரா வராங்க. வீரா வந்த உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீராவும், யார் இவங்க? வீரா, இவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கட்டியாச்சா? ஓ அப்படியா, சந்தோஷம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும்போது, மாறனோட ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு கார்த்தி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், மது வந்து கேட்குறாங்க, இவங்க யார்? அதுவா, மாறனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு வீராவை மனைவின்னு சொல்லாமல் ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இடத்துல மாறன் ஒரு வாரத்தை கூட வந்து எதுவும் சொல்லாமல் அவங்களும் கமுக்கமாக வந்து இருக்காங்க. இதுலேருந்தே வேறு ஏதோ ஒரு கதைக்களம் வந்து கொண்டு போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. மாறனுக்கும் மதுக்கும் என்ன சம்மந்தம்? சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வீராவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறப்ப பிருந்தா வந்து கடுப்பாக வராங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்கும்போது வீரா அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க பிருந்தாவை. அப்பன்னு பார்த்து வீரா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வராங்க கார்த்தி. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அக்காவை பார்த்து எதுக்குங்க இப்படியெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க? மனைவின்னு சொன்னால் என்னை குறைஞ்சி போயிடுமா? அப்போனா என்னையும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செமையாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத. வீராவே எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்டு. அக்கா, இவங்கெல்லாம் மறைக்கிறத பார்த்தா வேற ஏதோ ஒரு கதை வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன்லேருந்து எல்லாரும், நீ எதுவாக இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் மாறன்ட்ட வந்து கேளுமா, அவனே எதுவாக இருந்தாலும் சொல்லுவான். இதில் என்னால் இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு தான் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை தான் சொல்ல வந்தேன். நீ மாறனோட மனைவின்னு எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்னா இதுக்கான காரணம் இல்லாமல் இருக்காது வீரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க. என்னங்க காரணம்? தேவையில்லாமல் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தாத. இப்போ மது வந்து போயிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன மாறனோட ஃப்ரெண்டு நான் சொல்ல போகிறேன். புரிஞ்சிக்க. அவள் தான் நமக்கு காசு பணம்லேருந்து எல்லாம் வந்து கொடுக்க போகிறா. கடையை வந்து டெவலப் பண்ண போகிறா. நமக்கு தேவை காசு பணம் தான். யார் எப்படி போனால் எனக்கு என்னென்னு கார்த்தி லைட்டாக வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி சுயநலமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? சொல்கிறது கேளு. நமக்கு தேவை காசு. மாதத்துக்கு 6 லட்சம் 8 லட்சம் கிட்ட நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 30,000 வச்சுக்கிட்டு எப்படி வாழ சொல்கிற? அதுக்கு காசெல்லாம் வேணாமா? 5 லட்சத்துக்கு மேலே. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு யோசனை தோணுது? எதுவாக இருந்தாலும் நான் உனக்கும் அதை தான் சொல்ல போகிறேன். மாறன் கிட்ட கேளுன்னொன்னே பிருந்தா வந்து மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அக்கா வந்து சாப்பிடாம அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கும் அதுக்கும் என்ன பழக்கம்? நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அது என்ன மாமா, ஃப்ரெண்டுன்னு சொல்லாமல் நல்ல ஃப்ரெண்டுன்னு அழுத்தி சொல்கிறீங்களே, என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கும் மதுக்கும் என்ன சம்மந்தம்? என்கிட்ட இப்போதைக்கு யாரும் எதுவும் கேட்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு அமைதியாக இரு. ஏன்னா நீ பேசுகிறத எதுவுமே என்னால் கேட்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் விட முடியாது மாமா அப்படின்னு பிருந்தா வந்து கேட்குறம்போது கடுப்பாயிட்டாங்க. சொன்னா புரிஞ்சுக்க பிருந்தா, என்கிட்ட எதுவும் இப்போ கேட்காதன்னு சொன்னோன்னே மாறன் எதுக்கு இப்படி கோவப்படுறான்? உங்களுக்கு காரணம் தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்ட உடனே, என்கிட்ட எதுவும் கேட்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவள் போனதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். அப்போனா வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியுது. ராகவன்லேருந்து என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது, கார்த்தி ஏன் இப்படியெல்லாம் சொன்னான்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பரவாயில்ல, இந்த பொண்ணோட கைராசினால் ராமச்சந்திரன் நல்லா ஆக போகிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 6-7 மணி நேரம் கழித்து ராமச்சந்திரனை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. நீங்கள் எல்லாரும் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு நினச்சேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இங்கே ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும்
மது வந்து கூப்பிடுறாங்க. "என்னம்மா சாப்பிடாம இருக்கீங்களா? இப்ப நீங்க சாப்பிடுறதுனாலயும், பட்னி கிடக்கிறதுனாலயும் என்ன நடக்க போகுது? நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது தான் எதுவா இருந்தாலும் யோசிக்கணும். சரிங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மது வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன மதுமிதா இப்படியெல்லாம் வந்து சொல்றியே? எங்களுக்கு அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப எப்படிம்மா சாப்பிட தோணும்? நான் சொல்றேன்ல வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்கு நான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். "மாறா நீ இங்கே இரு. நான் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துட்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கிறப்ப, "இல்ல எனக்கு எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்ப நான் மாறன கூட்டிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு மதுமிதாவும் நம்ம மாறனும் அப்படியே வெளியில வந்து போறாங்க. போயிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக போறப்ப ஒரு ரூ. 10,000 கிட்ட வந்து சாப்பாடு வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. வந்த உடனே, "என்னம்மா பெரிய ஹோட்டலுக்கு வந்து போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? சாப்பிடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் காசு பணம்லாம் பார்க்கவே கூடாது. நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதாம்மா யோசிச்சோம்" அப்படின்னு சொன்னோனே, வள்ளிக்கு புடிச்ச சாப்பாடு என்னன்னு தெரிஞ்சு சாம்பார் இட்லிய வாங்கி குடுத்துருக்காங்க. "என்னம்மா இப்பன்னு பார்த்து கூட எனக்கு புடிச்சது தான் வாங்கிட்டு வந்து குடுப்பியா? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கும் வகை வகையா சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. பிருந்தாவும், வீராவும் மட்டும் சாப்பிடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "இந்தாங்க நீங்க மாறனுக்கு வேற ஃப்ரெண்டா இருக்கீங்க. சாப்பிடுங்க. நீங்க வேற எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க நானும் கேள்விப்பட்டேன். இந்தாங்க ரொம்பவே தேங்க்ஸ் மாறன நல்ல விதமா வந்து பார்த்துக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க மட்டும் போறப்ப, "என்னக்கா? என்ன நடக்குதுக்கா? நீயும் அமைதியா வந்து இருக்க. நீயாவது வாய தொறந்து சொல்லலாம்ல?" "என்னன்னு தெரியல. மாறன் கிட்ட நான் அப்புறமேட்டு எதுவா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது." "என்னது எல்லாரும் ஒரே மாரியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இது எதுக்காக போகுதுன்னு தெரியவே இல்லையேங்கிற" மாரி பட்டத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். "சரி எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். மாறா நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்போதும் நீ தான் என்ன வந்து ட்ராப் பண்ணுவ. இப்ப என்றா நீ பாட்டுக்கு கேஷுவலா நின்னுட்டு இருக்க. அதாவது" அப்படின்னு கார்த்தி வந்து சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இவன்கிட்ட இப்ப பைக் கிடையாது. பைக் இருந்திருந்தா உன்ன கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீ இங்க இருக்கணும். நான் இப்ப இந்த மாரி நேரத்தில உன்ன கூட்டிட்டு போறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு" அன்பா பாசமா பேசிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. இத பார்த்த உடனே ஒண்ணும் புரியாம தவிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப வீராலேருந்து எல்லாரும். பிருந்தா வந்து மனசுல வந்து நினைக்கிறாங்க, அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது தானே. என்னமோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி எபிசோட வந்து செம்ம மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.